இந்த டேட்டா பாருங்களேன், இந்தியாவோட பாப்புலேஷன் 144 கோடி. அதுல இன்டர்நெட் யூஸ் பண்றவங்க 120 கோடி. அதுலயும் குறிப்பா ஓடிடி, அதாவது காசு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் பாக்குறவங்க 50 கோடி பேர். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூசர்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 8 கோடி பேர் தான். ஆல்மோஸ்ட் 5% பீப்புள் தான் அவங்க லைஃப்ல ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்காக எஃபோர்ட் எடுக்கிறாங்க. இதுல ப்ராப்ளம் என்னன்னு என்னுடைய 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன்ல பே பண்றது எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மென்ட்ன்றது மக்களுக்கு ஈஸியா இல்ல. அண்ட் ஆல்சோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் நான் எந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லாம ஃப்ரீயா பண்ணி கொடுக்க ரெடியா இருந்துமே இன்வெஸ்ட்மென்ட் யோசிக்க தான் செய்யறாங்க. ஏன்னா அவங்களுக்கு எஸ்ஐபியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியல. எதனால எஸ்ஐபி பண்ணணும்னு சொல்லவா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லிட்டர் பாலோட விலை என்ன, இன்னைக்கு 1 லிட்டர் பாலோட விலை என்ன? இதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன். உங்க காசை பேங்க்ல போட்டு சேவ் பண்ணி வச்சாலோ இந்த இன்ஃப்ளேஷனால உங்க காசோட மதிப்பு குறையுமே தவிர கூடாது. இன்னைக்கு நம்மளால உழைக்க முடியுது, காலத்துக்கு இதே மாதிரி உழைக்க போறோமா இல்ல இன்னைக்கே ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி நம்ம காசை வச்சு காசு பண்ண போறோமா? ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன ஃபாலோ பண்ணிட்டு என்னோட பயோல இருக்க நம்பருக்கு எஸ்ஐபி மெசேஜ் பண்ணுங்க. என்னோட டீம் உங்களுக்கு ஃப்ரீயா அக்கவுண்ட் ஓபன் பண்ணி எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்றது